You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கிரேஸ் தொலைக்காட்சி மூலமாய் அநேக ஊழியர்களை கொண்டு உங்கள் வாழ்க்கை நன்மைக்காக ஆண்டவர் பேசுகிற விதம் எவ்வளோ அருமையானது. ஆனால் தேவ வார்த்தையை கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையும். இந்த நாட்களில் அழுகைக்கு காரணம் என்ன என்பதை குறித்து ஒரு 3 செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அப்போ இந்த காலையில் கூட உங்களுக்கு அழுகையின் உச்சகட்டம், அதாவது ஏன் அழுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டா அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் இருக்காங்க சிலர். பாவம் அப்படின்னு சொல்லும்போது வேதத்தில் நிறையா இருக்குது. பொதுவாக பாவம்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக பாவம் அப்படின்னு சொல்லும்போது அழுத்தமாக சொல்கிறது ஒரு தவறான உறவு, தப்பான வாழ்க்கை வாழுறவங்க, அவங்களை குறித்து பைபிள் விபச்சாரன்னு சொல்லியிருக்கு. அது பழைய ஏற்பாட்டிலே ஒரு அனுபவம், புதிய ஏற்பாட்டிலே ஒரு அனுபவம். இப்போ இன்னும் பயங்கரம். புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது இன்னும் பயங்கரம் அந்த காரியம். அப்போ சிலர் துணிகரமாக பாவம் செய்கிறோம் அல்லது செய்கிறாங்க, அழுறதில்லை. யாரை திட்டா அழுவாங்க, மரணம் ஏற்பட்டால் அழுவாங்க, ஏதாவது ஒரு இழப்பை சந்திச்சிட்டா அழுவாங்க, யாரை ஏதோ பேசிட்டா அழுவாங்க. ஆனால் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது உணர்வதே இல்லை. அந்த உணர்வு ஏற்படுவதில்லை. இந்த நேரத்தில் தான் அதிகமாக ஒரு மனுஷன் உணர்வடையணும். கடவுளுக்கு விரோதமாக, இந்த சரீரம் கடவுளுக்குரியது, அவர் படைத்த உடல் இது. இந்த உடலை மீட்க தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் பலியானார். ஒரு மனுஷனும் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக அவர் செய்த தியாகம் அதிகம். ஆனால் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம், மனிதன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவேளை அப்படி சில குறைபாடுகளுக்குள்ளே, சில தவறான வாழ்க்கைக்குள்ளே சிலர் போனாலும் அதை உணர்த்தி காட்டி சொல்லும்போது அவங்க பழிய மற்றவங்க மேலே போடுவாங்க. எப்படி? எல்லாரும் அவ்வளவுதான், ஏன் அவங்க சரியா இவங்க சரியா? என் ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? அவங்க இவங்க வேணாம், உன்னை நீ பார்த்துக்கப்பா, நான் உன்னுடைய தேவன், உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன், உன் உடலை பரிசுத்தமாக காத்துக்க. இந்த பாவம் உனக்கு நிரந்தர நிம்மதியை கொடுக்க முடியாது, அது உன் வாழ்க்கையை கெடுத்துரும். நீ இல்லாமல் நிம்மதி இழந்து வாழுவாய். வேதத்தில் எத்தனையோ பேர் சோதனைக்குள்ளே போயிருக்காங்க, ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை காத்திருக்காங்க. அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனிதன் தவறு செய்யாமல் வாழும்போது அவன் நித்திய ஒரு நல்லதொரு ஆசீர்வாதங்களை நிம்மதியாக இருக்க முடியும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 37ஆம் வசனத்தில் ஒரு பெண்ணை குறித்து சொல்லியிருக்கு, பாவியான பெண்ணு. பாவம்னா கண்டிப்பாக இந்த பெண் என்ன பாவம்னா, இது ஒரு மிகப்பெரிய பாவம்தான். அது இப்போ நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை குறிப்பிட்டேன், அது தவறான ஒரு காரியம்தான், எல்லை மீறி போகிற ஒரு வாழ்க்கை. என்ன செய்ய முடியும்? சூழ்நிலைகளோ ஏதோ நடந்து போச்சு, பாவம் செஞ்சுட்டான் அந்த பெண்ணு. வேறு சம்பவங்களில் பைபிளில் வேறு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்து விட்டாள். அப்போ பாவம் செய்த உடனே அவளுக்கு மனசு தாங்கலை. மனசாட்சின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதான் நான் சொன்னேன், பாவம் செய்கிறவன் பரலோகத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறவன் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பைபிள் அப்படி இருக்கு. நீ பாவம் செஞ்சின்னா அது தேவனுக்கு விரோதமா 51ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம் 3ஆம் வசனத்தில். ஒரு மனுஷன் தப்பு செய்தால்
கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. 51 சங்கீதம் 3, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து. யாருக்கு விரோதமானது தெரியுமா? நம்மை படைத்த தேவனுக்கு விரோதமானது. அநேகர் யோசிக்கிறது என்ன? யாரும் பார்க்கல, நான் பேசுவதையோ நான் செய்வதையோ யார் பார்க்க போகிறாங்க, யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தரின் கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு குறைபாடுகளும், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. அப்போ அவருக்கு விரோதம் சொல்லும்போது என்ன செய்ய வேண்டும்? இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கலாம், தெரிந்து கொள்ளுங்க. அவருக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவர் சமூகத்தில் விழுந்துடணும். இந்த பெண்ணு என்ன செஞ்சாங்க? பாவியான ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். அந்த வீட்டுக்கு இந்த பெண்ணு போனாள். அவர் பாதத்துக்கு பின்னால அழுதாள். தன்னால் என்ற அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்தாள். தன் வாழ்க்கையையே ஒப்பு கொடுத்தாள். காரணம், அவளுக்கு நிம்மதி இல்லை. அந்த ஊரில் உள்ளவங்க தப்பாக பேசியிருக்காங்க. குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. கஷ்டப்பட்டாள். வழி என்ன? இயேசுவை அறிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள். அவள் அழுகை மாறியது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்கிறோமா? 1 யோவான் 1:7 9 நம்முடைய பாவங்களை உணருவோம், அறிக்கையிடுவோம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவோம். ஏன் தலை குனிஞ்சு போகணும்? மற்றவனுக்கு முன்னால் ஏசப்பா பாதத்தில் விழுந்துருவோம். அவனுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவர் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆக நாம் பாவம் செய்யும்போது அழுகை கண்டிப்பாக வரும். அந்த அழுகையிலிருந்து வெளிவர இயேசுவின் பாதத்தில் விழுந்து அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டும். அது நல்லது. கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுனால விரிவாக நீண்டதொரு செய்தியாக இருந்தால் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியும். நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை பிடித்து கொள்ளுவோம். எங்கள் நல்ல பிதாவே துதிக்கிறோம். அநேக விஷயங்களில் அநேக தவறுகிற அனுபவம் இருக்குது. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை. நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஒவ்வொருவருக்கும் இடைப்படும். பாவத்திலிருந்து விடுதலை தாரும். எவ்வளோ பேர் தப்பு செஞ்சிட்டு மனசாட்சி குத்தப்பட்டு நிம்மதியில்லாத இருக்காங்களே, எல்லாருக்கும் ஒரு அமைதி கொடுங்கப்பா. உங்கள் அன்பு போதுமானதாக இருக்கிறது. இரக்கம் பாராட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.